ரோமர் 5:5 படிக்கும்போது மேலும் அருளப்பட்ட அந்த அன்பின் ஆவிய ஆண்டவர் இருதயத்துல ஊத்துறாரு. கையில ஊத்துனாலும் பிச்சிட்டு போயிடும், முகத்துல ஊத்துனாலும் முகமெல்லாம் செய்யும் வேற மாதிரி போயிடும். எல்லாவற்றையும் பார்த்து திருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமான இருதயத்தில் ஆவி ஊட்டப்படும் போது யார் மேலேயும் கசப்பான ஊடு, யாரும் வேண்டாத ஆளுமே. அந்த ஊழிய பாதையெல்லாம் கிட்டத்தட்ட 53 வருஷமா ஆண்டுடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதுல கிரியை செய்யறார். 69, 70 2 வருஷத்துல ஜான்ஸ் காலேஜில் பியூசி படித்தேன். பியூசி படிக்கும்போது அப்போதான் ஆண்டவர்ல வாரேன். பரிசாவே ஆண்டை கொடுத்தார். அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கேன் வாழையங்கோட்டையில. அங்க இருந்தே வீட்டுக்கு போன் வந்துடுது, உங்க மகன் அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா உடனே போன் பண்ணி இங்க வா, அங்க பேசு இங்க பேசு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஜெபம் நடந்துச்சு. ஜெபத்துல பெரிய எழுப்புதல் வந்துச்சு. வீட்டுக்கு வந்து அந்த ஒரு கோட்ஸ் முடிச்சுட்டு பரிசுத்தாவியே என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் பேசிருக்கோம். யாரும் உனக்கு யாரும் கிடையாது, எதிராளி கிடையாது, சண்டைக்காரன் கிடையாது. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு எங்களுக்கு பயங்கர கசப்பு ரொம்ப நாளா நடக்குது. நாங்க பேச மாட்டோம், அவங்க பேச மாட்டாங்க. நாங்க போனா நம்ம வானிலை காற்று திருப்பி போற மாதிரி போறது, அவங்க வானிலை அப்படித்தான் செய்வாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில ஆண்டவருக்குள்ள நான் வரேன். பரிசுத்தாவி வாங்குவேன். பரிசுத்தாவி அன்பின் ஆவிதியா ஜெபம் பண்ண ஆண்டவரே நான் பேசணும், தாழ்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல சொல்ல மனதெல்லாம் உடையுது. நண்பர்கிட்ட பேசிக்கலாம், யார்கிட்ட போய் பேசணுன்றது, எதிராளிகிட்ட காரணம் இல்லாமல் பேசணுன்றது. ஒரு காரணம் இருந்தாலும் கூட அதை வச்சு செய்யலாம், காரணம் இல்லை. ஆனால் ஜெபம் பண்ண ஆவியான வந்து நீ 99 வயசுல நீ பேசினாலும் எனக்கு அதனால முக்கியம் இல்லை. அந்த ஒரு ஆளை நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்ன லைஃபே ஜெயினா. 5 நாள் ஜெபம் பண்ண ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்தார். சொரநிலைக்கு சர்ச்சை மேற்க இருக்கவங்களுக்கு தெரியும். சர்ச்சைக்கு மறுபடியும் ஒரு நாள் காலையில எங்க வயலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு முடிச்சு பார்க்க யாரும் வரா. ஒரே ஒரு ஆள் தான் தெரியாது, ஒரு ஆளு நம்ம தான். ஆவியான உற்சாகம் பாருங்க. போய் பிடிச்சுக்கிட்டேன், கையை பிடிச்சுக்கிட்டேன். அவர் கையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு என்ன பதில் பேசுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்டிஸ்ட் தானே, ரொம்ப நாள் அவங்ககிட்ட சண்டை போட்டேன், என்னை மன்னிச்சுக்காங்கண்ணே. அவர் சொன்னார், தம்பி இந்த சண்டைக்கு காரணமே இல்லை, நான் தான் சண்டை வளர்த்து விட்டேன், என்னை மன்னிச்சுக்காங்க. 53 வருஷத்துக்கு முன்னால நடந்த அந்த சம்பவம் தான் இன்னைக்கும் பேசுறேன். அதுக்கு பிறகு அவரு பேசாரு, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டோம். 2 பேரும் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம் வரணும்ல அப்படின்னாரு. ஆமா கண்டிப்பா வரணும் அப்படின்னு. அவர் வீட்டுல அவர் மகளுக்கு கல்யாணம் வந்துச்சு. எங்க வீட்டுல காடை கொண்டாந்து கொடுத்தாரு. எங்க வீட்டுல பசங்க தாங்க முடியல. எவனுக்குலாம் கொண்டு கொடுத்தேன், காடை கொண்டு கொடுத்தேன். உனக்கு ஓர்மை கிடையாது, நீ போவாடியா. எங்களை கூட வரையா, நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன் போயிட்டு வந்தேன். அவர் சொன்னாரு, அடுத்த உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் தான் எனக்கு காடு வேணும் அப்படின்னாரு. சரின்ட்டு எங்க அக்கா கல்யாணம் வந்துச்சு. காடை கொண்டு அவங்க கொடுத்துட்டு என்கிட்ட சொல்ல கேட்க மாட்டான். அங்க செட்ட பிறகு வந்தேன். செட்ட பிறகு வந்தாச்சு. அது பிறகு எங்கிட்ட பாதி பேர்த்து ஆண்டு பெரிய வந்தவங்க பேச, நானும் பேசுறேன், அவங்களும் பேசுறாங்க. இன்னை வரைக்கும் அந்த கிருபையில அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான கசப்பும் அன்பை கூட்டி வளர்ந்துங்க. ஊழியம் முக்கியம், தொழில் முக்கியம், ஐக்கியம் முக்கியம், எல்லாம் முக்கியம். அன்பு கூட பெரிய எழுப்புதல திட்டமிட்டு ஆண்டவர் நம்மளெல்லாம் கொண்டு சென்றிருக்காரு. பல்வேறு சூழ்நிலையில, பல்வேறு பிரச்சனையோட, பல்வேறு
சூழ்நிலையை எதிர்நோக்கி வந்திருக்கோம். எல்லாம் கர்த்தர் பார்த்து சின்னவன் 1000மும் பலத்த ஜாதியுமா கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாக இந்த காலத்தை போட்டுக்கும் பாருங்க விசுவாசிகளுக்கு. இதை ஜான்ஸ் காலேஜில் ஆண்டவர் சொன்ன வசனம். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு வார்த்தை. இன்னைக்கு அநேகரோட பேசி சங்கடவில் பக்கம் ஒரு நாள் கார்ல உள்ளிட்டு போயிருக்கும் போது ஒருத்தர் காரை வந்து பாட்டுங்க இருக்காரு. எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பின்னாடி ஒரு வசனம் போட்டுருக்கீங்களா, அந்த வசனம் எங்க உள்ளது அப்படின்னு அதாவது எழுதிட்டு பாரு. விசுவாசிகளுக்கு என்னை உங்களை ஆண்டவர் அப்படிதான் அழைச்சிருக்காரு. ஊழியங்கள்லாம் ஜெயமா இருக்கும். யாரையும் கசப்பா நினைக்க வேண்டாம். ஊழியத்தில் வந்தவங்கள சந்தோஷமா ஏற்றுக்குவோம், போறவங்கள சந்தோஷமா அனுப்புவோம். கர்த்தர் யாரை கொண்டு என்ன செய்யணுமோ கஷ்டங்கள் எல்லாத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் வழியில் இருக்கிறார். விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அன்பை கூட்டி வளர்ந்து அன்பை கூட்டி வளர்ந்தா போய் என்கிட்ட பேசலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா செல்லும். ஆட்டோமேட்டிக்கா செல்லும். அதுக்குரிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி தருவாரு. மற்ற வார்த்தை கீழ்படிவோம். அடுத்த பெரிய காரியத்தை ஸ்தோத்திரம் பண்ணிடுமா எல்லாரும்? எல்லாரும் ஸ்தோத்திரம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே இருதயத்தில் ஊற்றப்படட்டும். வாய் வார்த்தை மட்டுமல்ல, இருதயத்தில் அன்பு ஊற்றப்படும் போது இருதயத்தில் நிறைவினால் வாய் கர்த்தர் நம்ம பெரிய எழுப்புவதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக 2 நாள் ஊழியங்களையும் கிருபையாய் நடத்திருக்காங்க. நாளையும் நடத்த போவதற்காக நன்றி சொல்லுவோம். பெரிய காரியங்களை நம்முடைய சுவாமியை மட்டும் ஸ்தோத்திரம். கிருபைக்காக நன்றி சொல்லு. வந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த நடக்கும் இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். நமக்கு எல்லாமே கை இதைப்பவனாலும் அல்ல
நான் ஜெயிப்பேன். கேட்க வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்க ஊழியத்துக்காக அடிக்கடி ஜெபம் டெய்லி ஜெபனத்திலே சொல்லல, அடிக்கடி இது செய்யுங்க. ஜெபனுங்க உங்களுக்கு டெய்லி சொல்லுவேன், ஜெபம்னு சொல்லல, அடிக்கடி உங்களுக்கு என்ன செய்வோம், ஓயாம ஜெபணும். என்ன பிரச்சனை தெரியப்படுத்து, நம்ம தேவத்தை தெரியப்படுத்து, அதாவது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. அவங்க சரியா வந்துட்டே இருக்கும். கர்த்தரோட ஆசை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே உண்மையான சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். நேரங்களை வாய்க்க செய்யும், குடும்பங்களை ஆசீர்வதியும், எழுப்புதலுக்கு எங்களை அழைத்து வழிநடத்தும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரவாயில்லை.